வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனுடைய மதராசி படத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதராசி படத்தோடைய அப்டேட்ஸ் இந்த வாரம் தான் வரப்போகுது. அதை நேற்று ப்ரொடக்ஷன் ஹவுஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எப்போனா இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படி இதை எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் இதோடைய செகண்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட், நெக்ஸ்ட் இதோடைய ஆடியோ லான்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் இப்போ நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூஸ் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாமே பார்க்கும்போது நிறைய பேர் அந்த ஸ்ரீகாந்தர் அந்த ஒரு படம் எதுக்காக ஃப்ளாப் ஆனிச்சு அப்படி மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் எதுக்காக ஃப்ளாப் ஆனிச்சு அப்படி மாதிரி அவரே சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா இப்போது ஹிந்தி சல்மான் கான் அப்படிங்கிற போது அவர் வந்து நைட்டு மட்டும் தான் வருவார் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நினச்சது அவரால் எடுக்க முடியல அப்படி மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருந்தார். ஸோ இது எல்லாமே அவர் இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கான ரீசனுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மதராசி படத்தை பற்றி பேசும்போது இந்த ஒரு படம் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்காது, இது வந்து ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆல்ரெடி இந்த குளோபல் வார்னிங்லாம் ஒரு கேப்சல் நம்ம பார்த்தோம். ஸோ அது எல்லாமே ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆனிச்சு. ஸோ இப்போ இந்த வார்னிங் அப்படிங்கிற போது இது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 7ஆம் அறிவில் எப்படி ஒரு வைரஸ் பற்றின ஒரு வார்னிங் கொடுத்தாரோ அதே மாதிரி இதுலேயும் ஏதாவது புதுசாக பண்ண போகிறாரா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மதராசி படத்தோடைய ஸ்டோரி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஏஆர் முருகதாஸ் ஷாருக் கான் அவர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு. ஸ்டோரியாக சொல்லலை, அந்த ஒரு கேரக்டர் மட்டும் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு கேரக்டர் ஷாருக் கான் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா இந்த ஒரு படம் நடக்கலை, ஏன்னா ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருந்தார் நானே இந்த படத்துட்டு வெளில வந்துட்டேன் அப்படி மாதிரி. ஸோ இப்போ நம்ம எஸ்கேனா இந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு செம்மையாக பொருத்தமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு படத்தில் இப்போ நம்ம எஸ்கேனை வச்சு ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருக்காரு. இதை மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, ரஜினி சார் வில்லனாகவும் நம்ம எஸ்கேனை ஹீரோவாகவும் லோகேஷ் கனகராஜ் இந்த ஒரு படத்தை இயக்க போகிறாரு. இந்த ஒரு படம் ட்ராப் பண்ணிட்டு தான் கூலி படம் எடுத்திருந்தாங்க அப்படிமா சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு ஸ்டோரியில் இப்போது கமல்ஹாசன் சார் வந்து ஹீரோவாகவும் ரஜினிகாந்த் சார் வில்லனாகவும் இதே ஸ்டோரியை இப்போ எடுக்க போகிறாரு அப்படி மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எஸ்கேனை ஃபஸ்ட் நடிக்க வேண்டியது இப்போது கமல்ஹாசன் சார் அண்ட் ரஜினிகாந்த் சார் நடிக்க போகிறாரு. இந்த ஒரு படத்தை ரெட் ஜெயின் தயாரிக்க போகிறாங்க. இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கூடியில் வரப்போகுது அப்படி மாதிரி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதையும் சேர்த்து சொல்லிடலாமே சொல்லிட்டு தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேனுடைய மதராசி படத்தோடைய நெக்ஸ்ட் அப்டேட் இன்னும் நம்ம எதிர்பார்க்கறதை விட கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிகளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.